வெறும் 4 to 5 hours சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு டியூரபிலிட்டி இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்கும். டபுளாக உட்காந்தும் கூட இன்னும் ஒருத்தர் உட்கார்றதுக்கு பாருங்கள், நல்ல தாராளமாக இடம் இருக்குது. நல்லா ஸ்டைலிஷாக நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு அவங்களால ஃபுல்லாக என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணி அவங்களால போக முடியும். இதில் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 வீலர் ஓட்டி கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம். Hello guys, welcome back our channel Rider Machine. அதான் உங்க கணேஷ் பேசுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்துருப்போம், எலக்ட்ரிக் பைக் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எலக்ட்ரிக் 3 வீலருங்க. ஸோ யூஸ்வலாக எலக்ட்ரிக் 3 வீலர் அப்படின்னா நம்ம வந்து லோடு வெஹிக்கிள் அந்த மாதிரி வந்து பார்ப்போம். பட் இந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையே நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப ஏஜான பீப்புளுக்கு யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து கீழே கால் வச்சு பேலன்ஸ் பண்ண முடியல, எனக்கு ஒரு வெஹிக்கிள் சஜஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்களா. ஸோ அவங்களுக்கும் இந்த வெஹிக்கிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னோட பசங்களை நான் வந்து ஸ்கூலுக்கு எத்தனை பேர் ட்ராப் பண்ணுறதுக்கு, டியூஷனில் விடுறதுக்கு, அந்த மாதிரிலாம் நான் வீட்டில் இருக்கவங்களுக்கு நியர்பை பிளேசஸ்க்குலாம் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அப்காட் பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் 3 வீலர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்ன, இது எவ்வளோ ரேஞ்சு கொடுக்கும், ஸோ எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், இந்த வெஹிக்கிள் எதுக்கு வாங்கணும், இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியரிட்டியாக புரியுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருப்பாங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்காட்டில் வேலை செய்கிறேன். என் பேர் ஜெரான். ஸோ இந்த 2 வெஹிக்கிளோடைய பேர் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட பேர் சூப்பர் எக்ஸல் 1100 அண்ட் இந்த பக்கம் இருக்கிற வெஹிக்கிள் சூப்பர் எக்ஸல் 2100. இந்த வெஹிக்கிள்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு பீப்புள்ஸு, ஹேண்டிகேப்ட் பீப்புள்ஸ் அண்ட் சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், இவங்களாம் வந்து 2 வீலரை ட்ரைவ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அதாவது பேலன்ஸ் பண்ணி அவங்களால ஓட்ட முடியாது. ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆளால் ஒரு சரியாக பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாது. ஒரு ஓல்டு ஏஜ் பீப்புளாலையும் பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாது. அவங்களாம் சௌரியமாக அவங்களுடைய டெஸ்டினேஷன்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம அப்காட்டில் இந்த 2 செக்மெண்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம 2100 பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 2100 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு லக்ஸூரியஸ் லுக் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா ஒரு ரவுண்ட் கர்வ்டு எல்இடி லைட், கேரி ஸ்பேஸோட உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வித் டிஸ்க் பிரேக் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்துடும். இதில் போட்டிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதனால ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களால போக முடியும். இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு குஷனி சோஃபா, வினாடி பேக் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் அவங்க ட்ரைவ் பண்ணும்போது நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளாக அவங்களால உட்கார முடியும். நான் ஒரு மீடியம் சைஸ் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ஆள் பாருங்கள், நான் எவ்வளோ லென்த்தாக என்னால் கால் வைக்க முடியுது. அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் உட்கார வைக்க முடியுமோ அந்த மாதிரி உட்கார வைக்கலாம். இந்த வெஹிக்கிள் இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு மெட்டல் ஃப்ரேம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ மெட்டல் ஃப்ரேம் வந்து நீங்கள் எங்கேயாவது தவறி யாராவது வந்து இடிச்சிட்டாலோ இதுவானா கூட உங்கள் கால் சேஃப்டியாக உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் இருக்கும். இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஹெவியரான வெஹிக்கிள்ன்றதுனால, கொஞ்சம் ஹெவியர் வெஹிக்கிள்ன்ற மீன்ஸ் ஸ்ட்ராங்கான வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் நல்ல ஒரு டியூரபிலிட்டி இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 2100ல நல்ல ஒரு பெரிய பேக் சீட் இருக்கு. 2 பேர் இதில் தாராளமாக உட்காந்துட்டு பேக்கில் அவங்க சாஞ்சிட்டே போக முடியும். பாருங்க, நான் உட்காடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்தும் கூட இன்னும் ஒருத்தர் உட்கார்றதுக்கு பாருங்கள் நல்ல தாராளமாக இடம் இருக்குது. ஒருத்தரே போனால் கூட நல்லா ஸ்டைலிஷாக நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு அவங்களால ஃபுல்லாக என்விரான்மெண்ட்டை என்ஜாய் பண்ணி அவங்களால போக முடியும். இப்போ இந்த வண்டிக்கு பின்னாடி பாருங்களேன், நம்ம ஒரு கேரேஜ் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் 2 பசங்களை இதில் உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பசங்களுடைய லக்கேஜ், அதாவது ஸ்கூல் பேக்ஸு, லஞ்ச் பாக்ஸு, அந்த மாதிரி ஏதாவது அவங்க போட்டு போகலாம். இந்த வண்டியில் நம்ம பூட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வண்டி டிரைவ் அப்படின்றது ஒரு போர்ஷன் தான். செகண்ட் போர்ஷன் ஸ்பேஸ், அவங்க பொருள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பேஸ் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வண்டியோடைய பேக்கில் நம்ம ஒரு லாக் கொடுத்துருக்கோம். லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்களா,
எவ்வளோ வைடாக ஓப்பன் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ், எவ்வளோ பெரிய ஸ்பேஸ். இதில் உங்கள் வீட்டுக்கு ஒரு மாதம் என்ன 3 மாதத்துக்கு பொருள் வேணால் கூட வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். 2 வீலரில் இந்த வசதி வருமா? வரவே வராது. இந்த வண்டியில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வசதி வரும். நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நம்ம ஹோம் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வீட்டில் இருந்தே டெலிவரி பண்ணுவாங்க, ஃபுட் டெலிவரிஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு 20-30 கஸ்டமர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட பாருங்களேன், இது உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். அவங்களுடைய சாப்பாடு எல்லாம் இதில் கட்டி வச்சு அவங்களுடைய கேரேஜில் கூட இங்கே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க போய் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய இந்த டெக்னிக்கல், இந்த ஏசி ஒர்க்ஸ் பண்ணுவாங்க, இல்லை மெக்கானிக் ஒர்க்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட பாருங்களேன், இதில் டூல்ஸ் அவங்க அழகாக வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை ஒரு ஏசி, ஒரு அவுட்டர் யூனிட் கூட இதில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அவுட்டர் யூனிட், இன்னர் யூனிட் ரெண்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இதில் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 2 வீலர் ஓட்டி கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதம். இந்த வண்டி நம்ம இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி, அவங்களால ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும், ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். இந்த வண்டிலையும் நான் சொன்ன மாதிரி 2 பர்பஸ். ஒன்று டிரைவிங் பர்பஸ், செகண்டு ஸ்பேஸ். உங்களுக்கு அதாவது உங்கள் பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் 2100 பற்றி பார்த்துருப்போம் இல்லையா, அதே வெர்ஷனில் கொஞ்சம் லைட்டாக க்யூட்டாக காம்பேக்டாக உங்களுக்கு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா நம்ம இந்த வெஹிக்கிள் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த வெஹிக்கிளுடைய பேர் சூப்பர் எக்ஸல் 1100. ஸோ இது நாங்கள் மோஸ்ட்லி யாருக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு பீப்புள்ஸுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராட் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதனால் அவங்களால ஈஸியாக கிளைம் பண்ணி மேலே ஏறி உட்கார்றதோ திருப்பி அவங்க இறங்குறதுக்கும் நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 2100க்கும் 1100க்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. இப்போ இந்த 2100 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 1100 க்யூட்டாக காம்பேக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இதில் பின்னாடி ஒரு ரொம்ப லீனாக இருக்கிற ஆள் யாராவது இருந்தாங்கன்னா 2 பேர் இதில் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இல்லை கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் இதில் சௌரியமாக உட்காந்துட்டு போகலாம். மோஸ்ட்லி இந்த நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, இல்லை நம்ம தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா நேரமும் பசங்களையும் எதிர்பார்க்க முடியாது, பேர பசங்களையும் எதிர்பார்க்க முடியாது வெளில போயிட்டு வர்றதுக்கு. அவங்களாலையும் 2 வீலர் சரியாக ஓட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த வெஹிக்கிளை நல்லா சஜஸ்ட் பண்ணலாம். அவங்க நினச்ச நேரத்துக்கு அவங்க வெளில போகலாம். இல்லை மோஸ்ட்லி அவங்க கோயில் குளத்துக்கு போவாங்க, ஏதாவது கடைங்களுக்கு போய் ஏதாவது பொருள் ஏதாவது வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய அப்பாவோ இல்லை நம்மளுடைய தாத்தாவோ யாருனாலும் சரி, அவங்க கப்புள்ஸாக அவங்க ஜாலியாக அவங்களுடைய டைமை இதில் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். 200 உட்காரும் போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்பேஷியஸாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு காம்பேக்டாக லைட் வெயிட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி 2 வேரியண்ட்டில் நம்ம இதில் கொடுக்குறோம். லெக் ஸ்பேஸ் கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு ஹேண்டிகேப்டால் அவங்களால இதில் ஈஸியாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இதில் உட்காந்து போக முடியும். இதுலேயும் அதே வண்டியில் இருக்க சீட், உங்களுக்கு பின்னாடி சாஞ்சிக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட்டு, உங்களுக்கு சைடில் வச்சுக்கிறதுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். பின்னாடியே உங்களுக்கு சீட் பார்த்தீங்கன்னா அதில் நான் உட்காரும் போது 2 பேர் உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நான் உட்கார்றேன், கொஞ்சம் சைஸ் வித்தியாசம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். பாருங்களேன், இப்போ இந்த வண்டியில் நான் உட்கார்றேன், அந்த வண்டியில் உட்காரும் போது எனக்கு இன்னும் ஒரு ஆள் உட்கார்ற அளவுக்கு இடம் இருந்துச்சு. இப்போ இந்த வண்டியில் பாருங்களேன், நான் என்னோட இதில் நான் ஒரு ஆள் உட்காந்துருக்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு ஹேண்டிகேப்டோ இல்லை ஒரு வயசானவங்களோ யாராவதுனாக்கா பேரம் பேத்தி கூப்பிட்டு போகணும், இல்லை அவங்க தெரிஞ்ச சின்ன பசங்க, அவங்க சொந்தக்கார பசங்க யாராவது கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட இதில் அவங்க அழகாக உட்கார வச்சு அவங்க கூப்பிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த வண்டி நல்லாவே சூட் ஆகும். இந்த வண்டிலையும் பூட் ஸ்பேஸ் இருக்குது. இதுலேயும் ஒரு நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ், ஆனால் சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதில் நல்லா கொஞ்சம் பெரிய அகலமாக வைக்கிற மாதிரி இருக்கா, அகலமாக இருந்துச்சா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். கஸ்டமருடைய நீடு, எனக்கு காம்பேக்டாக க்யூட்டாக இருந்தால் போதும்னு நினச்சா 2100 லைட்டர் வெர்ஷன் தான் இந்த சூப்பர் எக்ஸல் 1100. இப்போ நம்ம இந்த வண்டியை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். மோஸ்ட்லி இந்த அவுட்டர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே சேம் இல்லைங்களா. உங்களுக்கு டிசைன் சேம், ஸ்பேஸ் மட்டும் வேறு, ஃப்ரேம் டிசைன்ஸ் வேறு, ஃப்ரேம் வேறு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த வண்டியோடைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படி நம்ம வந்தோம்னா எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த வண்டியோடைய பேட்டரி நம்ம போயிடலாம். இந்த வண்டியோடைய பேட்டரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா LFP பேட்டரி நம்ம போட்டிருக்கோம், லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்ஃபைட் பேட்டரி.
ஜென்ரலாகவே ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு ஒரு காமன் மேனுக்கு இருக்க ஒரு பெரிய டவுட்டு, அவங்க நிறைய கேள்விப்படுறது என்னன்னாக்கா பேட்டரி எரிஞ்சிரும் விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த வண்டியில் இந்த பேட்டரியில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி டெக்னாலஜி. இந்த ரெண்டு வண்டிக்குமே பேட்டரியுடைய கெப்பாசிட்டி 3 kW கெப்பாசிட்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு வண்டி சார்ஜிங் டைமும் சேம் தான், 4 to 5 hours தான். வெறும் 4 to 5 hours சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிலையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 2100 சரி 1100 சரி நம்ம எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ், அலாய் ஃப்ரேமோட டிஸ்க் பிரேக்கோட நம்ம தரோம். ஸோ டிஸ்க் பிரேக்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் கேன்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க் பிரேக்ஸில் உங்களுக்கு வரும். இந்த வண்டியில் நம்ம போட்டிருக்க மோட்டார் BLDC மோட்டார் அண்ட் இதோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 1000 watts. ஸோ 1000 watts ஒரு பர்சனலாக ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப இன்னஃபான ஒரு வாட்ஸ். ஸோ இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30 to 35 கிலோமீட்டர்ஸ். நான் ஏன் இந்த 30 to 35 கிலோமீட்டர் சொல்கிறேன் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றதுனால நம்ம ஒரு 3 மோடு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி மோட் என்ன ஸ்பீடில் போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மோட் அவங்க செலக்ட் பண்ணி போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியிலே இருக்க ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ யாருமே வந்து இப்போ இறங்கி பின்னாடி தள்ளணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ரிவர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஹெசார்ட் சவுண்ட் வரும். ஸோ ஹெசார்ட் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கலாம். ஸோ வண்டி நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து திருப்பி யூட்டன் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை உங்கள் வீட்டிலேயே ரிவர்ஸில் பார்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பார்க் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம ஹேண்ட் பிரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2100க்கும் சரி 1100க்கும் சரி 1500க்கும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹேண்ட் பிரேக்கில் நீங்கள் எப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஜெனரல் ஆட்டோஸில் லாரிஸில் வர மாதிரி ஹேண்ட் பிரேக் மாதிரி தான். ஸோ இந்த வண்டி நீங்கள் என்ன மூவ் பண்ணாலும் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ இது சின்ன பசங்க வீட்டில் தள்ளிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வைக்கலாம். நிறைய பேர் வெஹிக்கிளை வந்து ஸ்லோப்பில் நிறுத்துவாங்க, அப்பில் நிறுத்துவாங்க, அந்த மாதிரியான இடமா இருக்கும், அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுக்குறோம். இது ரெண்டு சைடுக்குமே இது காமனாகவே பொருந்தும். ஸோ ரெண்டு சைடு நீங்கள் போட்டிங்கன்னா வண்டி எங்கேயுமே நகராது, சும்மா கல் மாதிரி அது இருக்கிறதுலேயே கம்மு போட்டு ஒட்டின மாதிரியே நிற்கும். 2100ல் இன்பில்ட் பாடியோடைய இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அதே நீங்கள் 0000 போகிறீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹேண்டில் பாருக்கு கீழே நல்ல லுக்கியாக ஸ்டைலாக உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். பேருக்கு இந்த வண்டி வாங்கணும்னு ஐடியா இருக்கும். ஜென்ரலாக என்ன ஒரு கேள்வி இருக்கும், எவ்வளோ விலை அப்படின்ற கேள்வி இருக்கும். ரொம்ப விலை இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே ரொம்ப விலை இருக்காது. நீங்கள் ஒரு கார் வாங்குறதை விட ரொம்ப சீப்பரான விலை மட்டும்தான். ஸோ சூப்பர் எக்ஸல் 1100 விலை வெறும் 1,45,000 கிடச்சிரும். இதே லக்ஸுரியஸாக ப்ரீமியமாக இருக்கிற இந்த சூப்பர் எக்ஸல் 2100 விலை வெறும் 1,65,000 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போது 3 வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது பேசஞ்சர் வெஹிக்கிளும் அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் லோடு வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ லோடு வெஹிக்கிளுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து இந்த ஷோரூம் வந்து நம்ம சென்னை கிண்டியில் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. ஸோ ஷாப்போட லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து ஓட்டி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வெஹிக்கிள் இருக்குது, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாங்க, லைவாகவே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.